தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளே பாய். நயன்தாரா, தனுஷ், அனிருத் போன்ற திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸு, அவர்களுடைய இரவு பார்ட்டி, குடி கூத்து கும்மாளம், இதிலெல்லாம் விக்னேஷ் சிவன் ஒரு மிச்சர் பார்ட்டியாக தான் இருந்திருக்கார். நயன்தாராவுடைய விரக்தியான மனநிலை, பல பேர் தன்னை ஏமாற்றிட்டான், தன்னை அடிமையாக இருக்க சொல்கிறான். ஆனால் விக்னேஸ்வர் சொன்ன, நான் உனக்கு அடிமையாக இருக்கேன். ஒரு படத்துக்கு, விளம்பர படத்துக்கு 5 கோடி ரூபா வாங்குது நயன்தாரா. நயனிடம் மோதி நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு இப்போ திரைப்பட உலகத்தில் ஒரு பெரிய டாக் ஓடிட்டுருக்கு. லயனிடம் மோதி ஜெயிக்கலாம், ஆனால் நயனிடம் மோதி ஜெயிக்க முடியாது. லயனை விட வலிமையானவர் நயன். இப்போ 400 கோடி படத்தின் மூலம்தான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்கிறார்கள். இந்த படத்துக்கு 16 கோடி ரூபா பட்ஜெட்டு, 16 கோடி தனுஷ் தான் ப்ரொடியூசரு, 16 கோடி ரூபாய் இவருக்கு வந்து சேரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. சிம்பு தனுஷ் சண்டை, சிவகார்த்திகேயன் தனுஷ் சண்டை, அத்தனை பேர்ட்டி சண்டை வருவதற்கு காரணமே விக்னேஷ் சிவன் தானே இன்னைக்கு தனுஷ் சொல்கிறார். விக்னேஷ் சிவனை நயன்தாராவும் உதயநிதி கம்பெனிக்கு ரொம்ப நெருக்கம். விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அத்தனை அரசியல் செல்வாக்கை வைத்து கொண்டு தான் இன்னைக்கு தனுஷோட மோதுறாரு. கேரளா பட உலகம் சேச்சிகள் பூரா நம்ம நயன்தாரா சேச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. பகத் பாசினுடைய மனைவி நஸ்ரியா உட்பட தமிழ் திரையுலகமே ரெண்டாக பிளந்து போய் கிடக்குது. நம்பர் 3ன்னு படம் எடுக்கிறார். படம் எடுக்கிற பொழுது குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது. யாருக்கு? தனுஷுக்கு. 3ஆம் நம்பர் இருக்கும்போது நீங்கள் ஸ்ருதிஹாசனோட 4 ஆகிட்டார். இது ஆன பிறகு கமலஹாசன் ரஜினி சண்டையாக மாறுது. ஏன்னா மருமக என் வீட்டில் புந்து விளையாடுறான் ஐயா, இப்படி இந்த கோபம் தான் ஸ்ருதிஹாசனுக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரே பரபரப்பு, நயன்தாரா தனுஷ் சண்டை தான் இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. இது ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுக்கு நிறைய, நீங்கள் வேற நயன்தாரா சொந்த தங்கச்சின்னு வேற சொல்லியிருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது நயன்தாரா தனுஷ் சண்டை என்பதை விட பின்னணியில் இருப்பவர் விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனுக்கு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அதிகார மையம், அதாவது ரெட் ஜெயண்ட் உதயநிதி அவருக்கு நண்பர். ரெட் ஜெயண்ட் உதயநிதி நண்பரை காட்டிலும் அரசு சார்பாக நீங்கள் செஸ் ஒலிம்பியா அந்த விளம்பரம் பல கோடி ரூபாய்க்கு விக்னேஷ் சிவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது விக்னேஷ் சிவனுக்கு அந்த அரசியல் பின்னணி கொண்ட மிகப்பெரிய தைரியம்தான் இவர் யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பதற்கு தயாராகிறார். நீங்கள் தனுஷு படம் 400 கோடி படம் 6 கோடி ரூபா பட்ஜெட் 16 கோடிக்கு வருது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ். இந்த படத்தின் படப்பிடிப்பு காலகட்டத்தில் நயன்தாராவை அவர் காதலிக்கிறார். நயன்தாராவை பொறுத்தவரை பல முறை காதல் தோல்வி. பிரபுதேவா, சிம்பு, சரத்குமார், இப்படி பல பேரில் நீங்கள் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், இந்த கான்செப்டில் நயன்தாரா ஆண் சமூகத்தின் மீது ஒரு விரக்தியாக நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கு. அப்போ இவரும் அதே வேலையை செய்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் தனுஷ் தயாரிப்பாளர், படம் நீண்டுகிட்டே போகுது. அவங்க அம்மா மீனா குமாரி ராயப்பேட்டையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர், அதே கேரக்டர் வச்சுருப்பார் ராதிகாவுக்கு. அப்போ ராதிகாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த படம் ட்ராப் பண்ணலான்னு பார்க்குறேன், 6 கோடி பட்ஜெட்டு 16 கோடிக்கு போகுது. இந்த விக்னேஷ் சிவன் இவனை இயக்குனர் ஆக்குவதற்கு எனக்கு 10 கோடி ரூபாய் நட்டமாகி போச்சு. இவர்கள் 2 பேரும் காதலிப்பதில் தான் நேரம் செலுத்துகிறார்களே, கவனம் செலுத்துகிறார்களே தவிர இவர்கள் என்னுடைய படத்தை முடிப்பதற்கான எந்த முயற்சி செய்வதில்லை. இது தனுஷுடைய குற்றச்சாட்டு.
ராதிகா தலையிட்டு தான் தடைப்பட்ட திரைப்பட வேலைகளை தொடர்ச்சியாக்கியதனுடைய முழு பொறுப்பு ராதிகாவுக்கு தான். இப்போ விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அனிருத்தோடைய நண்பர், அனிருத்தோட பள்ளி நண்பர், கல்லூரி நண்பர். இந்த தகுதி தான் அனிருத் மூலம் சிம்புவுக்கான உதவியாளராக அனுப்புகிறாரு அனிருத். அனிருத்துக்கு படம் ஒய் தீஸ் கொலவெறி, அந்த பாட்டு தான், அந்த படம் தான் இசை, அதான் மிகப்பெரிய ஹிட்டு ஆல்பம். இந்த ஆல்பத்தின் போது அனிருத் கவனிக்கப்படுகிற ஒரு நபராக மாறிடுறார். கவனிக்கப்படுகிற நபராக மாறின பிறகு ஒய்ஜியுடைய பின்னணி, ரஜினி மனைவியினுடைய உறவினர், இப்படி பல தகுதி அனிருத்துக்கு. அனிருத்தை அத்தனை பேர் மொய்க்க ஆரம்பித்த காலம். அனிருத்தருடைய உதவியாளராக இருக்கிற விக்னேஷ் சிவன், நீங்கள் நயன்தாரா, அப்போ சிம்பு நட்பாக இருந்தார் தனுஷோட, தனுஷ், அனிருத்து, சுசித்ரா சொல்கிறத போல் இத்தனை பேரும் நீங்கள் சினிமா சம்பந்தமாக டிஸ்கஷனில் இருப்பாங்க. டிஸ்கஷனில் இருக்கிற பொழுது விக்னேஷ் சிவன் வெளியே காத்திருப்பார். இதுதான் அன்னைக்கு நிலைமை, விக்னேஷ் சிவனுடைய நிலைமை. இப்போ முதல் படத்தை வாய்ப்பு கொடுத்தது அனிருத்தினுடைய உந்துதலின் பேரில் தான் போடா போடி படம். இந்த படம் எடுக்கிற காலத்தில் விக்னேஷ் சிவனுக்கு மிகப்பெரிய இயக்குனர் வேலை தெரியாது. அப்போ இயக்குனருக்கான அத்தனை ஆலோசனைகளையும் கொடுத்தவர் தனுஷ். இந்த தனுஷ் இல்லைன்னா நீங்கள் போடா போடி படம் பெரிய அளவில் வளர்ந்துருக்காது. அந்த படம் அட்டர் பிளாப், அந்த படம் போகவே இல்லை. இருந்தாலும் தனுஷ் மீண்டும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நண்பனுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த படம் தான் நானும் ரவுடி. அந்த படம் விஜய் சேதுபதி, நயன்தாரா. இந்த படம் குறைந்தபட்ச பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும் என்பதற்காக இயக்குனர் என்பவர் பேர் தான் விக்னேஷ் சிவனை தவிர அத்தனை ஆலோசனையும் சொன்னவர் தனுஷ். அப்போது இவர் நயன்தாராவுடைய கால் சீட்டு நீங்கள் காலாவதி ஆகி கொண்டே போகுது. திரைப்பட தயாரிப்பை விட இவர்களுடைய தயாரிப்பு தான் அதிகமாக இருக்குது. காதலை தயாரிக்கிறார்கள், காதலை தயாரிக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த படத்தினுடைய பல சீன்கள் எல்லாமே தனுஷ் ஆலோசனை சொன்னாலும், ஆனால் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அந்த காட்சியை முறையாக நடிப்பதில்லை. இதுதான் இந்த சண்டையில் எது வளருதுன்னு கேட்டால் நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல். அப்போ நயன்தாராவுடைய விரக்தியான மனநிலை, பல பேர் தன்னை ஏமாற்றிட்டான், தன்னை அடிமையாக இருக்க சொல்கிறான். ஆனால் விக்னேஷ் சிவன் சொல்கிறான், நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம். உன்னை பல பேர் அடிமையாக வைத்திருக்க முயற்சி பண்ணாங்க, அடிமையாக இருந்தாய், ஆனால் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன். இதை இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கிறார் விக்னேஷ் சிவன். என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு விளம்பர படத்துக்கு 5 கோடி ரூபா வாங்குது நயன்தாரா. நயனிடம் மோதி நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு இப்போ திரைப்பட உலகத்தில் ஒரு பெரிய டாக் ஓடிட்டுருக்கு. லயனிடம் மோதி ஜெயிக்கலாம், ஆனால் நயனிடம் மோதி ஜெயிக்க முடியாது. லயனை விட வலிமையானவர் நயன். நீங்கள் அப்போ இந்த படம் மிகப்பெரிய அளவில் போகவே இல்லை. 4 ரவுடி படம் இருந்தாலும் இவருக்கு இவருடைய படம் வெற்றி அடையுதோ இல்லையோ, இவருடைய காதல் வெற்றி அடையுது. இந்த 4 ரவுடி படத்தின் மூலம்தான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்கிறார்கள். இந்த படத்துக்கு 16 கோடி ரூபா பட்ஜெட்டு, 16 கோடி தனுஷ் தான் ப்ரொடியூசரு, 16 கோடி ரூபாய் இவருக்கு வந்து சேரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு நடுவில் சிம்பு தனுஷ் சண்டை, சிவகார்த்திகேயன் தனுஷ் சண்டை, இந்த 2 பேருடைய சண்டையை பயன்படுத்தி கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக தனுஷ்ட போய் செட்டில் ஆகி தான் இந்த படம் வெளிவருகிறது. அத்தனை பேர்ட்டையும் சண்டை வருவதற்கு காரணமே விக்னேஷ் சிவன் தானே இன்றைக்கி தனுஷ் சொல்கிறார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ
விக்னேஷ் சிவன் நயன்தாரா 2 பேரும் அரசியல் ரீதியாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தோடு நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்கள் இப்போ விக்னேஷ் சிவன் மீது அடுக்கடுக்காக புகார் வருது. என்ன புகார்னா எல்ஐசின்னு ஒரு டைட்டில். இதை எஸ்எஸ் குமரன் ஒருத்தர் தொடர்ந்து பதிவு பண்ணி படம் எடுப்பதற்கான அத்தனை பூர்வாங்க வேலைகளை செய்கிறார். இது விக்னேஷ் சிவனுக்கு தெரியுது. தெரிந்த பிறகு அரசியல் பின்னணி தான் பின்னாடி இருக்க. அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த எல்ஐசி டைட்டிலை தானும் பதிவு செய்கிறார். எஸ்எஸ் குமரன் பதிவு செய்து பல வருடமாக மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படி பதிவு செய்த டைட்டிலை இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அந்த டைட்டில் எங்களுக்கு கொடுன்னு கேட்குறாரு. நானே படம் எடுக்க போகிறேன், நானே ஒரு ஹிட்டு கொடுக்க போகிறேன்னு எஸ்எஸ் குமரன் சொல்கிறாரு. இதை ஓவர்டேக் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்ததை மீறி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற சில கருப்பு ஆடுகளை பயன்படுத்தி கொண்டு அந்த டைட்டில் இவர் பதிவு பண்ணிடுறார். பதிவு பண்ண பிறகு 2 பேருக்கு சண்டை, எஸ்எஸ் குமரனுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும். விக்னேஷ் சிவன் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி எஸ்எஸ் குமரனுக்கு டார்ச்சர் கொடுக்குறார். விக்னேஷ் சிவனுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கு? விக்னேஷ் சிவனுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கு? ரெட் ஜெயண்ட் உதயநிதி, செஸ் ஒலிம்பியா விளம்பரம் அத்தனையும் பல கோடிகள் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா விக்னேஷ் சிவனுக்கு தான் கொடுக்குறாங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாரா கம்பெனிக்கு தான் கொடுக்குறாங்க. காரணம் விக்னேஷ் சிவன் நயன்தாராவும் உதயநிதி கம்பெனிக்கு ரொம்ப நெருக்கம். இந்த அரசியல் செல்வாக்கில் தான் நீங்கள் எஸ்எஸ் குமரனை பழி வாங்குறாரு. தனுஷை பழி வாங்குறது இப்போ. அப்போ நேரடியாக தயாரிப்பாளர் சங்கத்தை கடந்து நேராக போய் எல்ஐசி நிறுவனத்திலே போய் நான் இந்த டைட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன், இதை இப்போ படமாக்க போகிறாரு விக்னேஷ் சிவன். இதை சொன்ன பிறகு எல்ஐசி நிறுவனம் எங்கள் பேரில் யாரும் படம் எடுக்கக்கூடாது, 2 பேருக்கும் கிடையாதுன்னு அந்த டைட்டிலை தடை பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் விக்னேஷ் சிவன். ஆக விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அத்தனை அரசியல் செல்வாக்கை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி தனுஷோட மோதுறாரு. என்ன பிரச்சனைனா 10 கோடி ரூபா எனக்கு உன்னை இயக்குனர் ஆக்குவதற்கு எனக்கு இழப்பு 400 கோடி படத்தில். இப்போ நீ இந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கு பல கோடிகளுக்கு வியாபாரம் பண்ண போகிற. உன்னுடைய மனைவிட்ட பல 1000 கோடி இருக்குது. விளம்பரப்படுறதுக்கே 5 கோடி ரூபா வாங்குகிறேன், நான் பெரிய இழப்பில் இருக்கேன். அதனால் அந்த படத்தினுடைய நட்டமான 10 கோடி எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இவர் 10 கோடியை கொடுக்க முடியாது. இந்த படத்தினுடைய காட்சிகளை இவருடைய திருமண ஆல்பத்தில் வெளியிட்டுறார். இந்த தைரியம் எங்கிறது வந்தது? ரெட் ஜெயண்ட் கொடுக்குற தைரியம். இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிகள் 2 பேருமே ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. நயன்தாராவுடைய மொத்த பாடியே 15 கிலோ தான், 7.5 கிலோ எலும்பு, 7.5 கிலோ சதை. இதில் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? அந்த அம்மா டயட் கண்ட்ரோல்னு இப்போ சமந்தா கதையில் ஆயிடுச்சு. பல நோய் வந்துருச்சு. நோயோடு இருக்கக்கூடிய இந்த சகோதரியை இன்னைக்கு பல 100 கோடி சம்பாதிக்கிற ஏடிஎம் மிஷினாக மாற்றி வச்சிருக்காரு விக்னேஷ் சிவன். இப்போ இந்த வாடகை தாய் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, சட்டத்தை மீறி மருத்துவத்துறையினுடைய ரெக்கார்டை மீறி வாடகை தாயின்னு குழந்தை பெற்றாச்சு. பிறந்த பிறகு இது சர்ச்சையாக மாறுது. மருத்துவ சட்டப்படி ஒரு பெண் 2 முறை கருத்தரித்து கரு களைந்தால் மட்டும்தான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆணுடைய கருமுட்டை எடுத்து நீங்கள் வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நயன்தாரா கர்ப்பம் தரிக்கவே இல்லை, 2 முறையும் கரு களையவே இல்லை. அப்போ இது வழக்காக பெரிய குற்றமாகி போச்சு. ஆன பிறகு இதுக்கு அரசு தரப்பில் மாசு தரப்பில் மிகப்பெரிய ஆதாரங்களை உடனே கொடுக்குறாங்க. 2 முறை கரு கலைஞ்சதுக்கான ஆவணங்களை கொடுத்து அந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கு பின்னணியில் அரசு சக்தி, ரெட் ஜெயண்ட் உதயநிதி தான் கையை காமிக்கிறாரு விக்னேஷ் சிவன். இப்போ கேரளா பட உலகம் சேச்சிகள் பூரா நம்ம நயன்தாரா சேச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. பகத் பாசினுடைய மனைவி நஸ்ரியா உட்பட தமிழ் திரையுலகமாக 2 பிளந்து போய் கிடக்குது. கமலஹாசன் பொண்ணு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. ஆமாம். ஏன்னா நீங்கள் தனுஷ் என்ன பண்ணுறாரு,
ஒரு படம் எடுக்கிறார். நம்பர் 3ன்னு படம் எடுக்கிறார். படம் எடுக்கிற பொழுது குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது. யாருக்கு? தனுஷுக்கு. 3ஆம் நம்பர் இருக்கும்போது நீங்கள் ஸ்ருதிஹாசனோட 4 ஆகிட்டார். இது ஆன பிறகு கமலஹாசன் ரஜினி சண்டையாக மாறுது. ஏடா மருமக என் வீட்டில் புந்து விளையாடுறான் ஐயா, இப்படி இந்த கோபம் தான் ஸ்ருதிஹாசனுக்கு. இப்போ மலையாள திரையுலகத்தை தாண்டி தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை நடிகைகளும் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு ஆதரவு, சன் தொலைக்காட்சி ஆதரவு, கலைஞர் தொலைக்காட்சி ஆதரவு, இப்படி பல ஆதரவு விக்னேஷ் சிவனுக்கு பெருகி வருது. விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவுடைய இந்த கண்டிஷனை தெரிஞ்சு தான் ஜவுளிக்கடை விளம்பரத்திலிருந்து செஸ் ஒலிம்பியா விளம்பரம் வரை இன்னைக்கு பல 100 கோடியை பணம் சம்பாதிச்சிட்டார். எப்படி என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நயன்தாரா பல முறை காதல் தோல்வி. இப்போ விக்னேஷ் சிவன் வந்த பிறகு விக்னேஷ் சிவன் நயன்தாராவை வைத்து ஒரு திரைப்பட முதலீடாக மாற்றிட்டார். இந்த முதலீட்டுக்கான சண்டை தான் தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும். இந்த சண்டையை நயன்தாரா வரைக்கும் நீடிச்சிட்டார். நயன்தாரா தனுஷோடு நல்ல தொடர்பில் இருந்திருக்காங்க இந்த அம்மா. ஆனால் இந்த தொடர்பை துண்டித்தவர் விக்னேஷ் சிவன். அவரை முதல் படத்தில் 2வது படத்தில் 4 ரவுடி படத்தில் காதலிப்பதற்கு முன்பு நயன்தாரா தனுஷ் அனிருத் போன்ற திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸு, அவர்களுடைய இரவு பார்ட்டி, குடி கூத்து கும்மாளம், இதிலெல்லாம் விக்னேஷ் சிவன் ஒரு மிச்சர் பார்ட்டியாக தான் இருந்திருக்கார். நான் சொல்கிறது போண்டாமணி மாதிரி மிச்சர் பார்ட்டி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த விக்னேஷ் சிவன் தன்னுடைய பணம், தன்னுடைய செல்வாக்கின் மூலம் இவ்வளவு உயரத்துக்கு நான் கொண்டு வந்த பிறகு தன்னை எதிர்த்து இன்றைக்கி நேரடியாக மோதுகிறார் என்ற கோபம் தான் தனுஷுக்கு. ரஜினி மருமக, கஸ்தூர் ராஜா மக, மேலூரில் ஒருத்தர் இருக்கார், செத்து போயிட்டார், கதிரேசன் ஒருத்தர், அவருடைய மகன், அவரும் டீனை டெஸ்ட் எடுக்க சொல்கிறார். எத்தனை அப்பா அதுதான் தெரியல தனுஷுக்கு. இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பல அப்பாக்கள் இருக்காங்க, நீங்கள் ரஜினி இப்போ பேரனை தவிர. இப்போ அதே கதை தான் தனுஷுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு கஸ்தூர் ராஜாவிடமிருந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை இந்த வழக்கு போயிருக்கு. ஆக தனுஷு உடைய குடும்பம் இப்போ ஒரு தோல்வி, திரைப்பட உலகத்தில் பல தோல்வி, இத்தனை தோல்விகளுக்கு மத்தியில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் நேரடியாகவே களத்தில் இறங்கி மோதுவது தனுஷுக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதாக ஒரு உணர்வு இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். இது காரணம் விக்னேஷ் சிவன் தான். விக்னேஷ் சிவன் தமிழராக இருந்து நீங்கள் நயன்தாரா ஒரு மலையாள சேச்சியாக இருந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய சேச்சிகள், கேரளாவில் இருக்கக்கூடிய சேச்சிகள், அத்தனை சேச்சிகளுமே தனுஷுக்கு எதிராக நீங்கள் போர் பிரகடனம் பாடியிருக்காங்க. என் இணைய தமிழ் மக்களே சொல்லுகிற பாரதி ராஜா ஒரு தமிழிச்சையை கூட அறிமுகப்படுத்த மாட்டார். நீங்கள் ராதாவை அறிமுகப்படுத்துகிற பொழுது அவங்க அக்கா மல்லிகா உட்பட சந்திரிகா, இதை உதய சந்திரிகா தான் ராதா பேர். எங்கே போகிறாரு? திருவனந்தபுரம் போகிறார் ஃப்ளைட் ஏறி. ஆனால் நீங்கள் 6.5 கோடி 8 கோடி தமிழர்களில் ஒரு தமிழச்சி கூட கிடைக்கல பாரதி ராஜாவுக்கு. இப்போ என் இனிய தமிழ் மக்களை பாரதி ராஜா இந்த போலி போராளி இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தில் தனுஷு தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது யாருக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியாமல் தன்னுடைய மருமகளான சேச்சி மனோஜுடைய மனைவி அந்த அம்மாவை இப்போ நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுது. பாரதி ராஜா வீட்டில் இருந்த யாருக்கு ஆதரவு வருது? நயன்தாராவுக்கு ஆதரவு வருது. என் இனிய தமிழ் மக்களை பாரதி ராஜா அவருடைய நிலை தனுஷுக்கு ஆதரவா இல்லை நயன்தாராவுக்கு ஆதரவா என்கின்ற நிலையில் இருதலைக்குள் எறும்பு நிலையில் இப்போ பாரதி ராஜா இருக்கார். இந்த அரசியல் பொருளாதார பின்னணி, கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை திரைப்பட நடிகைகள் பின்னணி, இதை எப்படி தனுஷ் சமாளிக்க போகிறார் என்பது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ தனுஷ் மீது தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. கோடம்பாக்கத்துலேயும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, எந்த நடிகைக்கு விவாகரத்து ஆனாலும் முதல்ல தனுஷ் பேர் தான் அடிபடுது.
இப்படி தொடர்ச்சியாக அவர் சர்ச்சையில் மாட்டுறது எதனால்? இல்லை, தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளே பாய். ஏன்னா விஜய் அளவுக்கு வளர்ந்துருக்க வேண்டியவர். விஜய்க்கு எப்படி சந்திரசேகரோ அதே போல் கஸ்தூர் ராஜா. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ரஜினி மகளை திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட இந்த பிளே பாய் விளையாட்டை நிறுத்துறதே இல்லை. உயரமாக வளர வேண்டிய ஒரு நடிகன், உச்சத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகன், இந்த அஜித் மீது எந்த விதமான விமர்சனம் வர்றதில்லை, விஜய் மீது எந்த விதமான விமர்சனம் வரல. விமர்சனங்கள் பூரா தனுஷ் மேலே தான் வருது. என்ன காரணம்னா, தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் தன்னுடைய மன்மத விளையாட்டை நிறுத்துவதே இல்லை. பல குடும்பங்கள் கெட்டு போனதுக்கு காரணமே தனுஷை தான் குற்றம் சாட்டுறாங்க. பல குடும்பங்களில் பெரிய சர்ச்சைகள், பல டைவர்ஸுகள் எல்லாமே நீங்கள் இப்போ பேர் வரையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அத்தனைக்கு காரணம் தனுஷை நோக்கி தான் விரல்கள் நீளுகிறது. இருந்தாலும் தனுஷுடைய வாழ்க்கையாக நல்லா இருக்குன்னு பார்த்தா ஐஸ்வர்யா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஐஸ்வர்யா பிரிஞ்சு போனதுக்கு காரணம், நீங்கள் ஐஸ்வர்யா அம்மா லதா ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பல கோடி ரூபா திரைப்படத்தில் பணத்தை இழந்திருக்கார். என்ன காரணம்னா, தோல்வி படத்தை கொடுக்குற நடிகர்களை திரைப்படத்தில் பல கோடிய நிறுவனத்திலிருந்து கடன் வாங்கி கடன் வைத்து திரைப்படத்தை தயாரிக்கிறார். தன்னை மட்டுமில்லை, தன்னுடைய நெருங்கிய நண்பிகளையும் நண்பர்களுக்காக. இது எதிர்காலத்தில் பட்டி குட்டியெல்லாம் போட்டு பல கோடி கடனாகி ரஜினிகாந்தனுடைய மகளுக்கு வரக்கூடிய பங்கிலே இந்த கடனை வாங்கிக்கலான்னு பல கோடி ரூபாய் கடன் கொடுக்குறான். தயாரிப்பு நிறுவனம், சினிமா தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி பல தயாரிப்பாளர்கள், பல ஃபைனான்சியரு பல கோடி கடன் கொடுக்குறாங்க. இந்த கடன் கொடுத்தா எந்த நம்பிக்கையில் கொடுக்குறாங்கன்னா, ரஜினியுடைய சொத்து 2ஆக வரும், இவருக்கு பாதி வரும். ரஜினிக்கு 5000 கோடி ரூபா இன்றைக்கி சொத்து இருக்குது, 2500 கோடி ரூபா சொத்து வரப்போகுது. வருகிற போது கடன் கொடுக்கலாம். ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் சொந்த படம் எடுத்துகிட்டே இருக்கணும். படம் ஓடுதோ ஓடலையோ 16 கோடிக்கு எடுத்து 6 கோடி தான் வந்தாலும் 10 கோடி நட்டமானாலும் படம் வருஷம் ஒரு படம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் அதற்கான உழைப்பு இல்லை. படம் தயாரிப்பு என்பது ஒவ்வொரு நிமிடமும் அதை உழைக்கக்கூடிய உழைப்பு தனுஷ்கிட்ட கிடையாது. அதனுடைய விளைவு தான் பல கோடி ரூபாய் இழந்திருக்காரு. பல படம் ஃப்ளாப்பாக இருக்குது. மீண்டும் பட வாய்ப்பு இல்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய தனுஷுக்கு தமிழ் திரைப்படத்திலேயே இருக்கிற பேரை தக்க வைத்து கொள்ள முடியல. நல்ல உழைப்பாளி, நல்ல சிந்தனையான, நல்ல கதை வசனகர்த்தா, நல்லா நடிக்கக்கூடியவர். ஆனால் நடிப்புக்கு கவனம் செலுத்துவதை விட அவருடைய கவனம் முழுக்க விளையாட்டு பிள்ளையாக இருக்கார். தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன்தான் சந்தேகம் இல்லை. இந்த பழமொழி தான் தனுஷுக்கு வருது. இப்போ கடைசியாக என்னென்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் கூட எதிர்க்க துணிந்து விட்டார்கள். மலையாள திரையுலகம், தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய கேரளா சேட்சிகள் அத்தனை பேருமே முற்று முழுதாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார். இது ரஜினி குடும்பம் வரை பாதிக்குது. ரஜினி குடும்பமும் தனுஷ் பாதிக்கப்படுகிற பொழுது வேதனைப்படுகிறது. தனுஷ் தன்னுடைய திறமையான நடிப்பை, தயாரிப்பை, பல வெற்றி படங்களை கொடுத்த பல நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடிய தனுஷ் மீண்டும் அவர் இந்த சர்ச்சைகளில் சிக்காமல் மீண்டும் ஒரு நல்ல கதாநாயகனாக, நல்ல தயாரிப்பாளராக மாற வேண்டும் என்பதுதான் திரைப்பட நேசிக்கிற கோடம்பாக்கத்து வாசிகளுடைய விருப்பமாக இருக்கிறது.